Welcome to 7 Minutes series. இந்த சீரீஸ்ல எல்லா கான்செப்டையும் 7 நிமிஷத்துக்குள்ள படிக்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான மோட்டோ. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்னன்றத டீடைலா பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ரிப்பீட்டடான ஒரு 5 மார்க் அப்படின்னு சொல்லலாம். டார்க் ஆன கரண்ட் லூப் when it is placed in a magnetic field. ஸோ எனக்கு இந்த மாதிரி வந்து நார்த் போல் அண்ட் சவுத் போல் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரெக்டாங்குலர் லூப், இதுதான் இப்போ ரெக்டாங்குலர் லூப் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸ்டைலிஸ் அங்க இருக்கு, ரைட்? ஸோ ரெக்டாங்குலர் லூப் இருக்கு. இந்த ரெக்டாங்குலர் லூப் வந்து நம்ம இப்படி பிளேஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து இனிஷியல் ஸ்டேஜ். நமக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்று இந்த மாதிரி இருக்கும், இன்னொன்று வந்து இன்க்ளைண்டில் இருக்கும். இன்க்ளைண்ட் மட்டும் தான் நமக்கு கண்டிஷன்ஸ்ல இருக்கு, இது வந்து இல்லை. உங்களுக்கு இந்த டாபிக் வேணும் அப்படின்னா நம்மளுடைய சிலபஸ், நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், நீங்க செக் பண்ணிக்கோங்க. பட் இங்கே எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும் நார்த் போல்ல இருந்து சவுத் போல் வழியா வந்து போகக்கூடிய இதுதான். அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ரெக்டாங்குலர் லூப் இருக்குல்ல, இதை நான் என்ன பண்றேன், இப்படி இருந்த பொசிஷன் வந்து சப்போஸ் இப்படி மாறிடுச்சுன்னு வச்சுக்கோ. நல்லா பாருங்க, எனக்கு இப்படி மாறிடுச்சு. இப்போ நான் இதை அப்படியே இங்கே வரைகிறேன். ஸோ இதுதான் அந்த ரெக்டாங்குலர் லூப். நீங்கள் ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்குறீங்க. இதனுடைய ஏரியா வெக்டார் வந்து இப்படி இருக்க போகுது. இது நமக்கு இப்போ ரொம்ப தெளிவாக தெரியும். என்ன தெரியும் அப்படின்னு, இதில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இப்படி போகுது. அப்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இப்படி இருக்கு, இதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்கு, இதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்கு. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அக்கார்டிங் டு ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் வந்து நமக்கு தெரியும் ஃபோர்ஸ் எப்படிலாம் கிரியேட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி போகுது, இதுல கரண்ட் இப்படி போகுது. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு கரண்ட் வந்து உள்ள போகுது. ஸோ என்னுடைய ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்ட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அதே தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு, கரண்ட் வந்து இந்த பக்கம், ஸோ ஃபோர்ஸ் வந்து அப்வர்ட். அப்போ இந்த லூப் வந்து இப்படி ரொட்டேட் ஆகும். கரெக்டா? சப்போஸ் எனக்கு கரண்ட் இப்படி வருதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி போகுது, கரண்ட் இப்படி இருக்கு, கரண்ட் இப்படி வருது, என்னுடைய ஃபோர்ஸ் வந்து மேலே. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரண்ட் இப்படி வந்து இப்படி போகுது. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு அதுதான், கரண்ட் அந்த டைரக்ஷன், ஸோ ஃபோர்ஸ் வந்து கீழே, ரைட்? ஃபோர்ஸ் வந்து கீழே. அப்போ இந்த இடத்துல எப்படி ரொட்டேட் ஆகும், இப்படி ரொட்டேட் ஆகும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி டைரக்ஷன்ஸ் ஆஃப் தி கரண்ட் as well as the magnetic field தான் இந்த டார்க்கை டிசைட் பண்றது, எய்தர் ஆன்டி கிளாக்வைஸ் ஆர் கிளாக்வைஸ் அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப தெளிவா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னுடைய ஃபோர்ஸ் இப்படி, இந்த இடத்துல ஃபோர்ஸ் வந்து இப்படி இருக்கு. இல்லையா? நல்ல பாரு, ரொம்ப சிம்பிளான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். அப்போ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடு மட்டும் நமக்கு இருக்கும். பிகாஸ் எனக்கு வந்து ரெக்டாங்குலர் ஒரு சிங்கிள் ராட் அப்படின்னு சொல்லும்போது அதுல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய டார்க்கை வந்து நம்ம ரொம்ப தெளிவாக படிச்சிருக்கிறோம். NAAB அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா? அண்ட் இதே வந்து அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். ஒரு கண்டக்டர், ஒரு கரண்ட் கேரி கண்டக்டர் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல பிளேஸ் பண்ணும்போது அதுல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்னது, BEL sin θ அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம், which is 90 degree, it is 1, ரைட்டா? ஸோ அதுதான் வந்து எனக்கு இங்க இருக்கக்கூடிய ஃபோர்ஸை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அண்ட் எனக்கு இந்த இடத்துல என்ன ஆகுது, ரெண்டு ஃபோர்ஸுமே வந்து ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நெட் ஃபோர்ஸ் வந்து பிகம்ஸ் 0. ஸோ அதனால இங்க எனக்கு ப்ரொடியூஸ் ஆகிறது வந்து டார்க். அப்ப டார்க் நம்ம எப்படி சொல்லுவோம், ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோர்ஸ் என்னது, இந்த BEL தான். இப்போ இமேஜின் தட் என்னுடைய ரெக்டாங்குலர் லூப் வந்து இந்த மாதிரி இருந்து, இந்த ரெக்டாங்குலர் லூப் இந்த டிஸ்டன்ஸ் வந்து B னும் இந்த டிஸ்டன்ஸ் வந்து A அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது ஆக்சிஸ்ல தான் ரொட்டேட் ஆகும். அப்போ இந்த ஹாஃப் வந்து B/2, இந்த ஹாஃப் வந்து B/2. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சிம்பிள் டேர்ம் தான். அப்போ எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோர்ஸ் அப்வர்ட், இதுதான் அந்த ராடு B/2, இந்த ராடு வந்து B/2 இல்லையா? அப்போ இந்த ஃபோர்ஸுக்கு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் யாரு, இதுதான் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இந்த ஃபோர்ஸுக்கு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் யாரு, இவர் தான் அந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அப்போ எனக்கு என்ன வேணும், இந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இன்டூ இந்த ஃபோர்ஸ், இந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இன்டூ இந்த ஃபோர்ஸ். ஏன் பர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு அதுதான் வந்து டார்க்காவே இருக்கு. அப்போ டார்க்ன்றது என்னது, ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸ் என்னது BIL, டிஸ்டன்ஸ் என்னது, எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு தெரியாது. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ராட் இப்படி இருக்கு, இந்த நார்மல் இப்படி இருக்கு, இதுல போகிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி இருக்கு, ரைட்டா? ஸோ இந்த ராடு இந்த நார்மல் வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. அப்போ இது என்னது, இது தீட்டா அப்படின்னு சொல்லும்போது இது என்னவா இருக்க முடியும், 90 மைனஸ் தீட்டாவா தான் இருக்க முடியும். கரெக்ட் தானே? அப்போ இது அப்படியே ஆப்போசிட், இது என்னவா இருக்க முடியும், இதுவும் 90 மைனஸ் தீட்டாவா தான் இருக்க முடியும். இதுவும் 90 மைனஸ் தீட்டா தான். அப்போ எனக்கு இங்க ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. அப்போ ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இதுவும் 90 மைனஸ் தீட்டா, இதுவும் 90 மைனஸ் தீட்டா. அப்போ எனக்கு என்ன டிஸ்டன்ஸ் வேணும், இந்த B/2 நமக்கு தெரியும், எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் வேணும். அதனால என்ன பண்ண போறேன், cos θ. அப்போ cos θ அப்படின்றது என்ன, adjacent by hypotenuse. adjacent என்ன, இது எனக்கு தெரியாது. hypotenuse என்ன, B/2. அப்போ cos 90 minus θ வா, cos 90 minus θ, adjacent என்னது, x,
இந்த adjacent, hypotenuse என்னது b/2. அப்போ x-ன்றது என்ன adjacent, adjacent-ன்றது b/2 cos 90 minus theta, cos 90 minus theta becomes a sin theta. அப்போ எனக்கு என்ன இருக்கு b/2 sin theta equal to x. அப்போ இந்த distance என்னவா இருக்க முடியும் b/2 sin theta. obviously இதுவும் எனக்கு அதே தான் இருக்க முடியும் b/2 sin theta. அப்போ எனக்கு distance வந்து தெரிஞ்சிருச்சு b/2 sin theta அப்படின்னு நமக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருச்சு. இது வந்து இந்த ஃபோர்ஸ். ஆப்வியஸ்லி இந்த ஃபோர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா சேமா தான் இருக்கு, எந்த டிஃபரன்ஸும் கிடையாது டார்க். அப்ப அதுவுமே வந்து இது டார்க் 1 டார்க் 2 அப்படின்னு சொல்லும்போது அதுவும் ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் தான். ஃபோர்ஸ் என்னது ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் தானே, அதுவும் அதே தான் இருக்க போகுது b/2 sin theta. ரைட், sin theta. இப்போ இது ரெண்டுத்தையும் நான் டோட்டல் டார்க் அப்படின்னு சொல்லும்போது we used to add. அப்போ 2 times of BIL b/2 sin theta அப்படின்னு வரப்போது. இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து லென்த் இன்டு பிரெத். ஸோ இதை நம்ம வந்து b அப்படின்னு சொல்லியிருக்கோம், இது எல்னு எடுத்திருக்காங்க. ரைட், அப்போ எல் இன்டு பி என்னது ரெக்டாங்கிள் உருப்படிய ஏரியா. அப்போ எல் இன்டு பி என்னது a. அப்போ which is equal to b times of I a sin theta. கரெக்டா? இப்போ அந்த I a அப்படின்றது என்னது மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் நமக்கு தெரியும், which is இந்த b இருக்கு, இந்த மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்டை pm னு எழுதலாம். and this is nothing but sin theta. இதை நம்ம வந்து வெக்டார் ஃபார்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா pm cross b அப்படின்னு எழுதலாம் வெக்டார்ல, இல்ல b cross pm அப்படின்னு எழுதலாம். there is no mistake. அப்ப இதுதான் எனக்கு sin theta. அப்ப எனக்கு எப்போ மேக்ஸிமம் இருக்கு when it is 90 டிகிரி. இது 90 டிகிரில இருக்கும்போது எனக்கு மேக்ஸிமம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. 0 டிகிரியோ இல்ல 180 டிகிரி இருக்கும்போது எனக்கு மினிமம் தான். ஸோ டார்க்கே எனக்கு அந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகாது. இதுதான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய கான்செப்ட். ஸோ இந்த பார்ட்டை மட்டும் நல்லா அப்சர்வ் பண்ணுங்க, ரொம்ப சிம்பிளானது தான். பொறுமையா பாருங்க. டவுட் எதனா இருந்தா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.